ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் சிஇஓ லவ்ஸ் மிடில் கிளாஸ் கேர்ள் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வித்தவுட் எனி டெய்லி ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் எபிசோடில் எதில் முடிச்சிருந்தாங்க? ஹீரோ அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பேங்காக்கே வந்திருப்பா. ஹீரோவை பார்த்து ஹக் பண்ணியிருப்பா. ஹீரோயின் இங்கே அழுவ, இங்கே ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபீல் பண்ண அதோட முடிச்சிருந்தாங்க இல்லைங்களா? அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் சீனில் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைக்காக ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? 3 பேரும் சேர்ந்த மாதிரி ஃபேமிலியாக ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க. அதில் வந்து குழந்தையோட ட்ரெஸ்ஸை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோ வேறு கேட்டிருப்பாரு இல்லைங்களா அந்த மாலில், நீ என்னோடய ஒய்ஃபாக எப்போவுமே இருந்துறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ண தான் செய்கிறாரு. ஆனாலும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டு சோஃபாலெல்லாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக உட்கார வைக்கிறாரு. அப்போ தான் கேர்ள் ஃப்ரெண்டு யோசித்து பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவளுக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்னா நம்ம ஹீரோயினை பற்றி ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பார் இல்லைங்களா, இந்த கேபின்லேயே நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர, நான் உன்னை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கையை பிடிச்சவர் விட்டுருக்கவே மாட்டார். அதெல்லாம் வேறு அவள் பார்த்துருப்பா. அதை பார்த்தப்போ அவளுக்கு வந்துட்டு நல்லாவே கெஸ் பண்ணியிருப்பா, ஹீரோவோட லைஃப்பில் நம்ம மட்டும் இல்லை வேற ஒரு பொண்ணு வந்துட்டான்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்துட்டு இப்போயும் அதை யோசிச்சுட்டு ஹீரோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்களே, எப்போவுமே என் கூட தானே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம அவளை மட்டும் வந்துட்டு கன்சோல் பண்ணிகிட்டே இருக்காரு. எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் பேட் மட்டும் பண்ணிகிட்ருக்காரு அவளுக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுது ரொம்ப டயர்டானவங்க. நம்ம ஹீரோ ஒரு குதிரை பொம்மை வாங்கியிருப்பார் இல்லைங்களா, அது கூட அசெம்பிள் பண்ணாமல் அன்அசெம்பிள் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு இவங்க அசெம்பிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா வந்துட்டு, என்னம்மா நீ இதெல்லாம் போய் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் உன் புருஷன் தானே பண்ணணும், எங்கே அவன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க, அவர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால வரல, இது நானே பண்ணுறேனே, எனக்கும் வந்து ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க, என்னம்மா நீ புள்ள தாச்சி பொண்ணு, நைட்டெல்லாம் தூங்காமல் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்க, போய் தூங்குற வழியை பாரு, இதெல்லாம் அப்புறமாட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க, இல்லை எனக்கு இன்றைக்கி இது பண்ணணும்னு தோணுதே, நான் இது மட்டும் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன பொண்ணும் நீ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, அத்தை அதாவது நாளைக்கு எனக்கு ஊருக்கு போகணுன்னு தோணுது, நான் ஒரு 2 நாள் ஊரில் வேணால் போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க, என்னம்மா சொல்கிற அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்க போயிட்டு நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, அவள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவர், எல்லாம் ஞாபகம் இருக்குமா, நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறாரு. இது இவங்களுக்கு வந்து வியர்டாக தான் இருக்குது. என்ன இவன் ஏதோ பதட்டமாக பேசுகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு தூங்க வச்சிட்ருக்காரு. அவள் தூங்குறத இவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனாலும் வந்துட்டு மனசு கேட்கல. அதனால மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோயினும் அவர் ஃபோட்டோ எடுத்துப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க போகிற டைம் வந்துட்டு கரெக்டாக ஹீரோட ஆன்ட்டி வந்துட்டு, என்னம்மா எங்கம்மா போகிற சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க, ஒன்றும் இல்லை, நான் வந்து 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க, என்னம்மா வீட்டை விட்டு போகலானே முடிவு பண்ணிட்டியா, எனக்கு புரியுதுமா, யாராக இருந்தாலும் உன் நிலைமையில் அதான் பண்ணுவாங்க, நான் கூட அப்படி தான் பண்ணுவேன், இந்த மாதிரி என் புருஷன் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வராமல் இருந்தா அப்படின்லாம் வந்து ஹீரோயினை குத்தி காமிச்சே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஹீரோயின் போனவங்க டைரெக்டாக போயிட்டு தயாவை தான் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க மனசை விட்டு எல்லாமே சொன்னது தயா கிட்ட மட்டும்தானே, அதனால் அவர்கிட்ட இதையும் போய் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. தயா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க, இல்லை அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவர், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுனால இன்னும் ஊருக்கு போக சொல்லிட்டானா, அவனுக்கு அவ்வளோ கொழுப்பா அப்படி சொல்கிறான். அதுக்கு இவங்க, இல்லை அவர் அப்படி ஒன்றும் சொல்லலை, நான் தான் போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர், இங்கே பாருமா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ வந்துட்டு அவனை காப்பாற்றுறதுன்னு நல்லா சொல்லிகிட்டு இருக்க, சரி பரவாயில்ல, நீ அவனை கேட்கலன்னா பரவாயில்ல, உன் சார்பாக நான் தான் அவனை போய் கேட்க போகிறேன்,
ஏன்னா உன்ன மாதிரி அப்போ இப்போ நான் ஏமாற்றிட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கர கோவமாக கிளம்ப போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு ஸ்டொமக் பெயின் வந்துடும். அதனால வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு படுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீங்கள் சொல்ல மாட்டீங்க தானே, எதுவுமே அவரை போயிட்டு ஹர்ட் பண்ணிடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிலைமையிலையும். அதை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறது, சரிவா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் எல்லோரும் எங்கள் வீட்டில் வந்துட்டு டைனிங்கில் இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோட ஆண்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வாணிடா வந்து காலங்காத்தாலே ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டா, என்ன பிரச்சனைனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க நீ ஓவராக அவங்க விஷயத்தில் போயிட்டுருக்க, அவன் வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டா, நேற்றே சொல்லிட்டா ஊருக்கு போகிறத சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என் பையனுக்கு நேற்று நிறைய வேலை இருந்தது, அதனால தான் அவன் வீட்டுக்கு வரல, ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு தயா கிட்டேருந்து கால் வருது. அதனால தனியாக வந்து பேசுகிறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு, புதுசாக கால்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவன் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். என்னை வந்து தனியாக போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ண விட்டுருப்பாரு இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லிடுறான். அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியாது இல்லைங்களா. பர்த்டே வந்துட்டு 8 மணி வரைக்கும் தானே அவன் கூட இருந்தாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் அவன் கிளம்பியிருப்பான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்றதை நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்லலை. அதனால அவனுக்கு ஃபுல் கதையும் தெரியாததுனால பர்த்டே டைம் ஃபுல்லாக இவன் கூட மட்டும் தான் இருந்தாங்க, நைட்டு தனியாக 11 மணிக்கு மட்டும் வர சொல்லிட்டான் அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்கான். ஸோ அதனால் இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அந்த டைம் பார்த்து கரெக்டாக அசிஸ்டண்ட் வருவாரா, அசிஸ்டண்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டே எங்கடா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் எனக்கு தெரியாது, நான் நேற்று லீவில் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பயங்கரம் கடுப்பா, நீ இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு அதிட்டுவாங்க. உடனே அவன் வந்துட்டு குழந்தை ரைம்ஸ் ஒப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அவர் வந்துட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ரூமில் நேற்றுலேருந்து இருக்கார், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கால் உடஞ்சிச்சு அதனால ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். உடனே உங்களுக்கு அதை கேட்டோடனே மயக்கமாகவே வந்துடுச்சு. நான் வளர்த்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக டாக்டர் வராரு. டாக்டர் வந்து அவர் வாணிடாத பேஷண்ட்டோட ஃபேமிலியாக நீங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு இவங்க ஆமாம் வாணிடா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வாணிடா நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்க ஃபேமிலிக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஹீரோட அம்மா தான் வந்துட்டு டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னமோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி பார்த்துக்கணுன்னு உங்களுக்கு தெரியாதா, அவங்களே 2 மாதம் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு போய் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ ப்ரெஷர்லாம் இருந்தால் என்ன ஆகுறது, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா காப்பாற்ற முடியுமான்னு தெரில அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களும் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை தான் நெக்ஸ்ட்டு பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயினை போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை எழுந்துட்டு சாரி நான் வந்துட்டு தெரியாமல் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஏமா நீ கொஞ்சம் நல்லவளாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாயேன், உன் புருஷன் என்ன பண்ணாலும் நீ ஏமா அக்செப்ட் பண்ணுற, நீ அவளை எதுவுமே கேட்காததுனால தான் அவன் என்ன மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியும்ல உனக்கு, கொஞ்சமாவது நீ அவனோட ஒய்ஃப்னு யோசிச்சு பாருமா, உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ குழந்தையும் பிறக்க போகுது, அதுவும் நீ அவனோட லீகலான ஒய்ஃபு புரியுதா, வேற ஒருத்தருக்கு வந்துட்டு அவனை விட்டு கொடுக்கறதுக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படிலாம் அவங்க சொல்கிறதுக்கு எங்கள் ஹீரோயினுக்கு தார கண்ணீரே ஊற்றிடுது. அவங்க எவ்வளோ நேரம் தான் அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வந்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி வச்சுட்டு இங்கே பாருமா நீ நல்ல பொண்ணாக இருக்கலாம், அதுக்குன்னு ஏமா ஒரேடே நல்ல பொண்ணாக இருக்க, ஓரளவுக்கு நீ உன்னை பற்றி யோசிச்சு பாரு, குழந்தை உன் புருஷன் எல்லாரையும் விட்டுரு, உன்னை பற்றி யோசி, உன் உடம்பு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் புலம்பிட்டு இருக்கான், இந்த பாஸுக்கு கால் பண்ணால் ஃபோனை எடுத்து தொலைய மாட்டுறாரு, இவரால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு எழுந்து பார்த்தா ஹீரோவை காணோம், எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறா. கடைசியில் அவர் வந்துட்டு கிச்சனில் தான் சமைச்சிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே தான் இவளுக்கு வந்துட்டு நிம்மதியாகவே இருக்குது. அதனால நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போ அவர் ஆமாம் நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போவாளா, அவர் அப்படியே விலகிடுவார். அவளுக்கு நல்லாவே புரியுது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் ஹீரோ இருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால் அவள் வந்துட்டு ரொம்ப அவரை புஷ் பண்ணுறதுலாம் இல்லை. நெக்ஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவள் வந்துட்டு ஃபர்தராக பேச ஆரம்பிப்பா. அந்த டைம் வந்து யாரோ டோர்பெல்லை வந்துட்டு நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவள் கேட்குறா, நான் இந்த ஊருக்கு வந்தது யார்கிட்டையுமே சொல்லவே இல்லையே, நீங்கள் யார்கிட்டே சொன்னீங்களா, யார் இவ்வளோ விடிகாலையில் வந்திருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்போ அவர்
சரி நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போய் பார்ப்பாரு. பார்த்தா வந்துட்டு ஹீரோட அம்மா தான் வந்திருப்பாங்க. உடனே அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பயங்கர கடுப்பாயிடும். ஏண்டா உன் பொண்டாட்டி வீட்டில் வச்சுட்டு இங்கே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவாங்க. அவர் வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சொல்கிறது கேளுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிலாம் சொல்லுவார். ஆனாலும் அவங்க என்னடா அப்படி சொல்லி கத்திட்டே இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக அவள் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்துடுவா. வந்துட்டு சாரிம்மா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வராமல் இங்கே வந்து தப்பு தான், நான் வந்துட்டு நேற்றே வந்திருக்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க நீ வந்து பேசாத அப்படி சொல்லிட்டு கோவமாக பேச வருவாங்களா. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க, கூட அசிஸ்டண்ட்டும் வந்துடுவான். ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்மா அதுமாதிரி சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நாங்கள் வந்துட்டு முக்கியமான விஷயம் பற்றி பேசலான்னு வந்தோம் ஆனால் தப்பாக வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு மனசுலாம் ஊர்த்திடுமா, அதனால கேர்ள் ஃப்ரெண்ட் கையை பொறுமையாக எடுத்து விடுவார். அவள் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்றா. ஆனாலும் கஷ்டப்பட்டு கையை எடுத்து விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கையை போய் பிடிச்சிக்கிட்டு இவன் ஒன்றும் என் செக்ரட்டரி கிடையாது, இவன் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு அவளை தான் தூக்கி வாரி போட்டுருது. மேபி அவள் வந்து ஹீரோயினை வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனா 2 மாதம் இவர் பிரிஞ்சிருந்ததுனால சும்மா வந்துட்டு ஒரு அஃபேர் மாதிரி இருக்காருன்னு நினச்சிட்ருப்பா போல இருக்குது. ஒய்ஃப்னு சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு தாங்கவே இல்லை. நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கா. அதுக்கு அவர் சாரி தவிர வேறு எதுவுமே பேச மாட்டுறாரு. இங்கே அவர் அம்மா தான் அவன் ஒன்றும் போயெல்லாம் சொல்லலாமா, அவன் உண்மை தான் பேசுகிறான், இவ தான் அவனோட ஒய்ஃபு, கூட அவள் வந்து 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு சுத்தமாக முடியல. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க என்கிட்ட, இது உண்மை இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கா. அவர் வந்து சாரி தவிர வேறு வார்த்தையே அவர் வாயிலேருந்து வர மாட்டேங்குது. உடனே இவளுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஓடுறா. ஹீரோ தான் பின்னாடியே போகிறாரு. ப்ளீஸ் எதுவுமே பண்ணிடாத, உனக்கு தெரியும்ல நீ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நீ கண்ட முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அவ டான்ஸா, என்னோட ட்ரீமும் போயிடுச்சு, என்னோடய பாய் ஃப்ரெண்டும் போயிட்டான், நான் எதுக்கு வாழணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவர் சாரி மட்டும் தான் சொல்வார். அப்புறம் நீங்கள் என்கிட்ட உண்மை மட்டும் சொல்லுங்கள், என்ன ஆச்சு, எப்படி அந்த பொண்ணு உங்கள் லைஃப்பில் வந்தா, இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் என்ன தானே லவ் பண்ணீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன தானே லவ் பண்ணுவேன்னு சொன்னீங்க அப்படின்லாம் வந்துட்டு பயங்கரமாக அழுவா. அதுக்கு அவர் சாரி தவிர வேறு வார்த்தையே அவர் வாயிலேருந்து வராது. ஏன்னா அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஏன்னா எல்லா தப்பு நம்ம ஹீரோ மேலே தானே இருக்குது. ஹீரோவையும் ஃபுல்லாக ப்ளேம் பண்ண முடியாது தான், ஏன்னா பிகாஸ் அவருமே இது எதுவுமே எதிர்பார்க்கல. கடைசியில் இதெல்லாமே வந்துட்டு தலையெழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போட தான் முடிக்கணும். 3 பேருமே ரொம்பவே அழுகிறாங்க. ப்ளஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பார் வீட்டில். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்து அழ, இங்கே நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி கதறி அழுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட்டாக ஃபீல் ஆகும். ஹீரோ லைஃப்பில் தேவையில்லாமல் நம்ம வந்துட்டோமோ, அவர் நான் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்திருப்பார் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்ற ஒரு கில்ட்லேயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு முன்னாடி இருந்திருப்பாங்க. பட் கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ கேர்ள் ஃப்ரெண்டே வந்து இந்த பிரச்சனைலாம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப அழுகுறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் எல்லாருமே வந்து டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அந்த ஆண்டி வழக்கம் போல் நம்ம ஹீரோயினை வம்ப இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா இவ்வளோ லேட்டாவது உன் புருஷன் இன்னும் வரல அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அவர் பிஸியாக இருந்தாரா, அதனால் அது கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அவன் வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர்லலாம் அவனை சைன் வாங்கிட்டானாமே, உண்மையா அப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு இவங்க எதுவுமே பேசாமல் இருப்பாங்களா. அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்டாட்டி வச்சுட்டு வேறு பொண்ணு கூட நைட்லாம் ஸ்டே பண்ணியிருக்கான், இதெல்லாம் வந்து அஃபேர் தானேம்மா அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோட அம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக கடுப்பாயிடும். அதனால நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வாய் மூடிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. ஹீரோட அம்மா வந்துட்டு என்னடா டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்கியிருக்க, இந்த விஷயத்தில் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு, என்ன நீ பண்ணி வச்சுருக்க, ஒரு பொண்ணு அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவர் இங்கே பாருங்கள், நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் தான், ஆனால் வந்துட்டு இப்போ நான் அவன் மேலே ரொம்ப ட்ரூவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ இவங்க என்ன ட்ரூவாக இருந்த, அவன் நேற்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்னது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலா, எங்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க ஆமாம், நீ வந்துட்டு ரூமில் போயிட்டு உனக்கும் உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் எப்படி இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லும் போது தான் இவருக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகிடும். நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு.
இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அக்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மேடம் மறந்துட்டீங்க போல் அப்படின்னு கேட்குறதுக்கு, சாரிடி நான் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்தேனா, அதனால வந்துட்டு உனக்கு கால் பண்ணவே மறந்துட்டேன். சரி சொல்லு அப்படின்னு பேசும்போது, நாங்கள் பேங்காக் வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு நம்ம ஹீரோயின் சரி எங்கே இருக்கேன்னு கேட்கறதுக்குள்ளே காலை கட் பண்ணிடுறா. அப்புறம் இங்கே உட்காந்து எல்லாரும் அவள் வந்துட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தவிச்சிட்டுப்பால, சரி சரி ஓகே சீக்கிரம் மெசேஜ் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட சின்ன அக்கா சொல்கிறதுக்கு ஹீரோயினோட சின்ன அக்கா ஹஸ்பண்டும் வந்துட்டு மெசேஜ் அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோயின் அந்த இடத்த பார்த்துட்டு என்னது இது ஏதோ புதுசான ஹோட்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. பார்த்தா இவங்க தான் வந்துட்டு பேங்காக்ல ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்போ இங்கே ஹீரோயினோட சின்ன அக்கா வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சோப்பா, பணக்கார புருஷன் லவ்புலாக பார்த்துக்கிறான், இதுக்கு மேலே ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு, அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்னம்மா நீ தானே கொடுத்து வச்சுவ, இங்கே பாரு நான் கூட இப்போ பேங்காக்ல ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் நான் நிறைய லவ்வும் உனக்கு தரேன்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவங்க ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளம்புவாங்களா. அப்போ நம்ம ஹீரோவும் வந்துருப்பாரு. எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அதாவது என் அக்காலாம் வந்து பேங்காக் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா, அவளை பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் நேற்று நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன்னு சொன்னாங்க, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க நல்லா தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தைய நான் வந்து நல்லாவே பார்த்துப்பேன், அது தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், புரியுதுங்களா, சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பத்தட்டமாக கிளம்பிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ணுறதுக்கே அவங்களால முடியல, அதனால தான் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, குழந்தைய மட்டும் இல்லை நான் உன்னையும் தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹீரோயின் பக்கம் வந்துட்டார். அப்படியே என்ன டேரெக்டாக வந்துட்டு அவங்க அக்கா சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தா அவங்க மொத்த ஃபேமிலி அங்கே இருக்குது. உடனே அவங்க என்ன எல்லோரும் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்களா. கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு அது சரி உன் புருஷன் எங்கே, அவன் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆகிட்டாலே புருஷன் எங்கன்னு தானே கேட்பாங்க, பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட கேட்கல. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தம்மா நீங்கள் தெரியாமலே பேசுகிறீங்களா, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அது இன்றைக்கி வந்துட்டு ஒர்க்கிங் டே வேறு, எப்படி அவர் வருவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அம்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் உன் புருஷன் பிஸியாக தான் இருப்பான், அவனுக்கு இதே வேலை தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை நானும் பேங்காக் பக்கமே வந்துட்டேன்ப்பா, இனி உன்னோட குழந்தைய பார்த்துக்கிறது தான் வேலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க ஏம்மா அப்படி சொல்கிறீங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஏன்டி என் பேர் பாடினால பார்த்துக்க முடியாதா, ஆனால் நல்லாவே நான் பார்த்துப்பேனே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இல்லைம்மா இன்னும் 6 மாதம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினே பார்த்துட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் 6 மாதம் இருக்குது, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எனக்குன்னு ஒரு கேர் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுவார் இல்லைங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மற்றவங்களாம் வந்துட்டு ஓ அப்படியா, ஆமாம் ஆமாம் அவன் புருஷன் பணக்காரன், அவன் பண்ணாலும் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு மட்டும் ஏதோ சந்தேகமாகவே இருக்கும். ஹீரோயினே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே அந்த லேடி தான் காமிக்கிறாங்க, அந்த ஆன்ட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடே சல்லடை போட்டு தேடி அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கண்டுபிடிச்சி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துடுறாங்க. அவள் வந்துட்டு என்னை பார்த்ததில் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்க போல இருக்குது அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவங்க ஆமாம் சர்ப்ரைஸாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவள் சரி நம்ம 2 பேரும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்டே என்ன சொல்லுவாள், ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அவள் வேறு என்ன பேசி மனசு குழப்பி விட்டு என்ன தான் பண்ண போகிறா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது தென் ஸ்டே டியூன்.